காரில் போய் காரில் இருந்து ஜீப்பில் போய் ஜீப்பில் இருந்து ஃபோர் வீலர் ஜீப்பில் இறங்கி நடந்து அந்த மாதிரி போனோம். நைட்டு நான் குளிர், வெளிச்சம் இல்லாதது, அட்டை, பாம்பு, பல்லி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தாங்கி ரொம்ப கஷ்டம். காட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் மாற்றி காட்டுக்குள்ளே சாப்பிட்டு காட்டுக்குள்ளே மேக்கப் போட்டு நம்ம எவ்வளவு இது இருந்தாலும் அதை தாங்கி அவர் சொல்கிறத கேட்டு நடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சான ஹீரோ. சேத்தன் சார், நம்ம நிறைய பேர் எல்லாம் ரொம்ப நாள் உள்ளே காட்டுக்குள்ளே தான். டானாகரன் டைரக்டர் தமிழ், இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே பயங்கர ரிஸ்க் எடுத்தேன். ஏகப்பட்ட நைட் ஷூட்லாம் 2 மணி 1 மணி காட்டுக்குள்ள இருந்து இறங்கி வரணும். அவ்வளவு குளிர், வண்டியில உட்கார முடியாது. வண்டியிலன்னா தலைகீழ தான் வண்டி வரும், 4 வீலர்ல தான் வரும். நம்ம நடந்து போறதோட ஸ்லோவா தான் ஜீப் எல்லாம் போகும். தலைகீழனா எப்படி சொல்லுங்க, ஏறுறது இறங்குறதும் ஆமா பாறையில தான் ஏறி இறங்கி வரும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கவனமா இருந்திருக்கு. எத்தனை பேருக்கு அடிபட்டு, எத்தனை பேருக்கு தான் ஜீப் ரிப்பேர் ஆகி நின்றோம், வழி பிளாக் ஆயிடும், அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாது. ப்ராக்டிகலா நிறைய ப்ராப்ளம். சாதாரணமாவே படம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் உள்ள ஆள் தான் வெற்றிமாறன் சார். போனோம், எடுத்தோம், எல்லாத்துலயும் ஒரு மெனக்கெடல் இல்லாம ஒரு வேலையை செய்ய மாட்டார். ரொம்ப அதிக நேரம் வேலை செய்வாரு. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கும். அவரும் கஷ்டப்படுவாரு, மத்தவங்களும் கஷ்டப்பட்டு. அது பெரிய, அதனாலதான் அந்த படத்தினுடைய இது அவ்வளவு பெரிய விஷயம். அதனால ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வெற்றிகளையும் அதனுடைய எதிர்பார்ப்பையும் தக்க வச்சுக்கிறாரு. நீங்க நம்ம ட்ரைலரே எவ்வளவோ ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவில் இந்த கதை ஒரு மிகப்பெரிய ஒரு கதை அப்படிங்கும்போது அந்த கதை ரொம்ப பெருசாகி அது 2 பாட்டாகி அதனுடைய ராஜா சார் அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இசை தெய்வம் இளையராஜா அவங்களுடைய இசை போலீஸ் எவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுக்கும் சூரிக்கு இது அப்படின்றத பத்தி நீங்க உங்களுடைய அனுமானம்? அவர் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு நல்லா தெரியும். ஆரம்பத்துல இருந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்னா அளவு கடந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை சொல்றதுக்கும் என்னைக்குமே கூச்சப்பட மாட்டார். அப்படியே சொல்லுவார் அவர் என்னென்ன ஒர்க் பண்ணார், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணார், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அப்போ நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுல இருந்து எல்லாருமே தெரியும். அவரு ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிட்டாரு. ஒரு காமெடியனா ஜெயிச்சு ஒரு டாப்ல இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட, அதே மாதிரி இளையராஜா சார் ஒரு மியூசிக்கில் படம் பண்ணுறது, இப்படி ஒரு படத்தில் ஒரு கதை நாயகனாக நடிக்கிறது அவங்க பெரிய பிராப்தம். நான் தம்பிட்டு அதான் சொல்லுவேன், உங்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம். அது லைஃப் டைம் படம் அப்படின்றது இந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய படம். அதான் நம்ம விஜய் சேதுபதி கூட சொன்னாப்ல ஆடியோ லான்ச்சில், அது நீ ஒரு நாட் ஓன்லி காமெடியன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஆக்டர், இந்த கம்ப்ளீட் ஆக்டர்னா காமெடி இல்லை எல்லாமே நடிக்கிறவன் தான். இப்போ இவர்கிட்ட மல்டி டேலண்டட் தான். இவர் காமெடியை விட பயங்கரமான குணச்சித்திர நடிகர். இது ரொம்ப சிம்பத்தியான ஒரு சில ரொம்ப அதை பற்றி நான் சொல்லலை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பாரமாக நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய திருப்பம், பயங்கரமான திருப்பம். இல்லை, அவர் தன்னுடைய பாதையை கவனமாக கையாளுறாரு. முன்னாடி அவர் ஏதோ ஒரு படத்துக்கு 6 பேக் வச்சார். அவர் அது வைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த படத்துக்கு வச்சுட்டு அவர் அந்த நல்லா ஒரு லுக்கு பார்த்துட்டு நிறைய ஹீரோவா கூப்பிட்டாங்க போல என்று சொல்லியிருக்காரு. ஆமாம். பட் அவர் கவனமா இருந்து கரெக்டான ஒரு லான்ச் நம்ம இப்படி நடிக்கணும் அப்படின்றத கரெக்டா பண்ணிருக்காரு. நீங்க உங்க கரியரை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் நம்ம திறமை இருக்கிறதும் எல்லாமே ஓகே. ஆஃப்டர் நம்ம எப்படி அதை கேரி ஓவர் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை பண்ணவங்க தான் தனுஷ் சார், விஜய் சேதுபதி, இப்போ சூரி, இவங்க எல்லாம் அதை எப்படி கேரி ஓவர் பண்ணணும், எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றதுனால தான் அவங்க லாங் ஸ்டாண்டிங் அவங்க ஹேண்டில் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து நடிப்பு டெவலப் பண்ணுறதுலேருந்து அந்த பயணம் அவங்க எப்படி அவங்க கவனமாக கையாண்டாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நாளைக்கு அதை தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க.